சொல்றாங்க. ஏழைக்கு இறைவன் இறங்குவான் அப்படின்னு. ஏழைன்னா என்ன? ஏன்னா ஏழைகள் தான் நிறைய, நம்ம நாட்டுல ஏழைகள் தான் நிறைய இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இறைவன் இறங்கி இருந்தா அப்படின்னா பணம் எல்லாமே பணக்காரங்களா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நாட்டுல ஏழை யாரும் இருக்கிறத தெரியல. ஆனா ஏழைன்ற சொல்லு இருக்குது. ஆமா, ஆனா ஏழை இருக்கிறதா தெரியல. ஏழைன்னவன் யாருன்னா எதுவுமே இல்லாதவன் ஏழை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன் ஏழை. அடுத்தது எதையும் செய்து அவன் ஒழிச்சு சம்பாதிக்க முடியாதவன் ஏழை. காகிதம் பொறுக்கிற பாக்கெட்ல 10,000 ரூபாய் கட்டு வச்சுருக்கிறான். ஒரு படத்துல பார்த்தா வடிவேல பிச்சை கேட்பாங்க மார்க்கெட்ல போய், பக்கத்துல இருக்கிற பிச்சைக்காரன் என்னைக்குனே இருப்பான். அப்போ ஏழைன்னு இங்க யாரும் இல்லை. அவனுடைய செயல் சரித்தால அவன் ஏழை மாதிரி ஆயிடுறான். எல்லாரு கையிலும் உழைப்பு இருக்குது. இப்ப 1000 ரூபாய் சம்பாதிச்சேன், ஒரு 100 ரூபாய் எடுத்துன்னு 900 ரூபாய் உன் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்தீங்கன்னா 3 நாள் வேலையில் நோட் சோறு போடுவான். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டா 500 ரூபாய் குடிச்சு போட்டு 500 ரூபாய் எடுத்து போனீங்கன்னா நேற்று வாங்கின கடனை 300 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் வச்சு எப்படி சோறு போடுவோம் அவனுக்கு? அப்புறம் அவளுக்கு கட்டை எடுத்துன்னு போனீங்கன்னா என்ன புரோஜனம்? நீ ஆம்பளைக்கே அர்த்தம் இல்லை இல்லையா? அப்போ நீ ஏழை தானே. ஏழை பணக்காரன்றது எங்க உருவாகுது? எண்ணத்துல உருவாகுது. 1000 ரூபாய் இருக்குது, நான் பணக்காரன்யா, எனக்கு பசி இல்லையா, நான் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குது, ஏன்னா பணக்காரன் தான் நீ. எத்தனை கோடி வச்சுக்கின்னு அவன் சாப்பிட முடியாது, 2 பிஸ்கட் சாப்பிட்டு தள்ளி நிற்கிறான் அந்த பணக்காரன். எல்லா உலகத்துல இருக்கிற நோய் எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்துல ஹார்ட் அட்டாக்கும் சுகரும் யாருக்கிட்ட பணக்கார நோயின்னு வாங்க. இப்ப கர்ப்பத்தில் இருக்குது நோய். இப்ப வந்த பிறகு இல்ல, கர்ப்பத்தில் இருக்கும்போது குழந்தை கேக்குது. காரணம் என்ன? எல்லாரும் பணக்காரன் ஆயிட்டான்னு அர்த்தம். இப்போ ஆமா ஆமா ஆமா, இது ஒரு சாட்சி. இது ஒண்ணு போதும், எல்லாருக்குமே சுகர் இருக்கு. ஆமா, எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக் இருக்குது. அது மாதிரி ஏழை பணக்காரன்றது மனசுல இருக்குது. ஒருத்தன் பெரிய மாடி கட்டி வச்சுக்கிறான், ஒருத்தன் நீ பின்னாடி பக்கத்துல சின்ன வீடு கட்டி வச்சுக்கிற. இது போதுங்க நான் வாழறதுக்கு அப்படின்ட்டீங்கன்னா நீ பணக்காரன் தான். இது பத்தாதுங்க, அவர் பெரிய மாடி, அவரை விட பெரிய மாடி கட்டினா நீ ஏழை தான். இந்த ஏழை பணக்காரன்ற வார்த்தை எங்க உன்னுடைய செயலையும் எண்ணத்திலையும் உருவாகி போகுது. அதனால ஏழைன்றது யாரும் கிடையாது, எல்லாரும் பணக்காரன் தான். மனசுல இருக்குது ஏழையும் பணக்காரன். மனசை சீர்பட்டீங்கன்னா ஏழையும் கிடையாது பணக்காரன் கிடையாது, மனிதன் இருக்கிறான், அவ்வளவுதான். நான் சொல்றது மனிதனை மட்டும் பாருங்க. ஏழையை பார்த்த பணக்காரன். இப்ப அரசியல்வாதிகள்லாம் ஜாதி திருமணம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க தெரியுமா? வேடிக்கையான விஷயங்களை பண்ணுவாங்க அரசியல்வாதிகள். இவரை விட பணக்காரனுக்கு எடுத்து போய் அவர் தாழ்ந்த ஜாதின்னு கொடுப்பாரு. ஆனா இவரை விட பிச்சைக்காரனுக்கு எடுத்து போய் நான் பாருங்க அரசியல்வாதி, இவர் ஒன்னும் இல்லை, 10 பைசா கூட இல்லை, இவரை நான் பொண்ணை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டார். இது கலப்பு திருமணம். இது இல்லை கலப்பு திருமணம். இன்னைக்கு ஜாதியில இல்ல, பணக்காரன்ல இருக்குது ஜாதி. ஆமா, பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கம் 2 ஆக்கிட்டாங்க, பிரிச்சுட்டாங்க. அப்ப பணக்காரனா இருந்தா அவன் எந்த ஜாதிக்காரனா எங்க வேணா வந்து உட்காந்துக்கலாம். ஏழை இருந்தா நீ உயர்ந்த ஜாதிக்காரனா கூட உட்கார முடியாது. அப்ப ஜாதி எதிராகுன்னா பணத்துல ஆயிப்போச்சு. இப்போ அதை நாடி எல்லா மக்களும் ஓடுது. ஓடும் போது துன்பத்துல போய் மாட்டிக்கிறான். சில பேர் நினைச்சதை சாதிச்சிடறான், சில பேர் பல பேரால் சாதிக்க முடியாம போய் துன்பத்துல விழுந்தார். கடவுள்ன்றது ஏழையா பணக்காரனான்றதே இல்லை. கடவுளுக்கு அந்த வேற்றுமையே கிடையாது. போன மாசம் கூட சொன்ன கடவுளுக்கு பணம் கிடையாது, பணத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் சொல்றேன்னா உன் நினைவுல தான் கடவுள் இருக்கிறார். ஏழையினுடைய நிலை என்னன்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா ஒரு 4 மணி நேரமாவது கடவுளை நினைப்பான். ஆனா பணக்காரனுடைய நினைப்பு 24 மணி நேரம் பணத்தையே நினைப்பான். அதனால லிங்க் எங்க கிடைக்குதுன்னா ஏழைக்கு கிடைக்குது, பணக்காரனுக்கு கிடைக்கல. நினைவு தான் சாமி எல்லாத்துக்கும் செயலுக்கும் காரணம். கடவுளை யாரு நினைச்சு எளிமையா இருக்காங்களோ அவங்க ஏழை. பல மகான்கள் பாடல்கள்ல கூட இந்த ஏழைக்கு இறங்கி மனம் குளிர வைப்பாய் அப்படின்னு சொல்லி இறைவான்னு சொல்லி வேண்டி பாடுறாங்க. பல பாடல்கள்ல தன்னை ஏழைன்னு சொல்லிக்கிறாங்க மகான்கள். அவன் ஏழை தானே, அவன் கையேந்தத்தை இறைவன்கிட்ட தானே. அதுதான் நாகூரணி பார்த்த ஒரு பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை அப்படின்னு. ஆமா ஆமா, அது மாதிரி இவன் ஊடு ஊடா போய் கையேந்தின்னுக்கிறான். கையேந்த வேண்டிய இடத்துல கையேந்தத்துல. ஏன் சொல்றேன்னா கடவுள்கிட்ட காசு கிடையாது, கடவுள்கிட்ட பொருள் கிடையாது, கடவுள்கிட்ட இது சொத்து சோகம் கிடையாது. ஆனா அருள் இருக்குது. அந்த அருள் இந்த உலகத்துல உன்னை பெரிய ஆளாக்கும். அவனுடைய வாக்கு இந்த உலகத்துல இல்லாம ஆக்கும்.
அதனால இறைவன்கிட்ட கையேந்துங்கன்னா, அப்படி கையேந்திரவனுக்கு குறைபாடே இல்லை. இறைவனை நம்புறவனுக்கு மன ஓச்சலே கிடையாது. ஏன்னா நான் செய்யறேன் போது எனக்கு வேதனை. இது எல்லாமே இறைவன் செய்யலன்னும் போது பாரம் அவன் மேல போயிடுச்சு, எனக்கு இல்லை. அது எல்லா மனிதர்களும் நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நானே காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு நானே காரணம், இறைவா என்ன மீட்டெடு. இந்த நினைப்பை வச்சுக்கினாங்கன்னா எந்த துன்பத்துல இருந்தும் வெளியே வருவாங்க. அதனாலதான் வந்து மகான்கள் தன்னை வந்து ஒரு பிச்சைக்காரன் சொல்லி பல மகான்கள் சொல்லிக்கிறாங்க. எல்லாரும் அவங்ககிட்ட பிச்சை தான்பா. நான் என்ன சொல்லிக்கிறேன், இந்த ஊர்ல பணக்காரன் ஒருத்தன் கிடையாது. ஏன்னா எதையாவது நான் பெரிய கோடி 100 கோடி ரூபாய்க்கு என்கிட்ட. சரி, எனக்கு மரணம் வந்தது. ஏன்பா 100 கோடி ரூபாய் என்னால தூக்கின்னு போக முடியாது. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் 1 கோடி ரூபாய் எத்தும் போனேன்னா எவனா முடியாது. உலகத்துல இது வரைக்கும் எத்தும் போய்க்கிறேன்னா மகானாகட்டும் மனுஷனாகட்டும் எத்தும் போக முடியுமா? முடியாது. அப்ப இவெல்லாம் பிச்சைக்காரன் தான். எல்லாருமே பிச்சைக்காரங்க தான். அவன் ஒருத்தன் பணக்காரன். ஆமா, அதனால தான் சொன்னேன், அவன் ஒருத்த நிரந்தரமானவன், அழிவு இல்லாதவன், ஆரம்பம் இல்லை முடிவும் இல்லாதவன். உனக்கு ஆரம்பம் உண்டு, முடிவும் உண்டு, ஏழ்மையும் உண்டு, வசதியும் உண்டு. இந்த மனித வாழ்க்கையில எல்லாம் வரும்போ நீண்ட பயணம் வாழ்க்கை. அந்த பயணத்துல கல்லு முள்ளு, நீ போற பயணத்துல பல விஷயங்கள் வரும். ஆனா உன்னுடைய பயணம் தடைப்படக்கூடாது. நீ எல்லாத்தையும் கடந்து பயணம் பண்ணி இறைவனை போய் அடைஞ்சிடு. எங்கிருந்து வந்தையோ அதுல போய் சேர்ந்துடு, பிறப்பை தவிர்த்துக்கோன்னு சொல்லிங்க சாமி. அதுக்கு பாதை வேணும். அந்த பாதையை தான் நான் போட்டு கொடுத்துனுக்கிறேன் உங்களுக்கு. அந்த பாதையில பயணம் பண்ணுங்கன்னு. ஆனா பாதையை நான் போட்டு கொடுத்து பயணம் பண்ணாத முள்வேலியில போய் பயணம் பண்ண நான் என்ன பண்ண முடியும்? தடுக்கவே முடியாது. இதுதான் இங்க நடந்துக்கினுக்கிற விஷயம். இங்க வந்து நிறைய உபதேசங்கள் வாங்குறான். 1 லட்சம் பேருக்கு உபதேசம் கொடுத்துக்கிறேன். ஆனா இந்த உபதேசம் வாங்கின உடனே என்ன பண்றாங்க, ஒரு 3 மாசம் ரொம்ப தீவிரமா பண்றாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் விட்டுட்டு பழைய நிலைக்கு போயிடுறாங்க. இது மாதிரி நிறைய இருக்கிறாங்க. யாராலுமா லிஸ்ட் எடுத்தா கணக்கிலே அடங்காது இருக்கிறாங்க. அது மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா நான் பல வீடியோக்கள்ல சொல்றேன், நீ எதை ஒன்னா இழந்துடு, இறைவனு நினைவு இழக்காது. ஏன்னா உனக்குள்ள இறைவங்கிறான், அவன் கூட உறவாட கத்துக்கோன்னு சொல்லிங்க. அந்த உறவாடினா உடலோட உறவாட முடியாது, உயிரோட தான் உறவாடணும். ஏன்னா உயிர் தான் ஆன்மாக்கு போக முடியும், உடல் ஆன்மாக்கு போகாது. அதனால இந்த உயிரோட நீ உறவாடும் போது உன்னுடைய தெய்வத்தை நீ சந்திப்ப அப்படின்னு. இப்போ கூட மலேசியாவிலேருந்து 2 பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, சாமி நான் என்னுடைய உடலை விட்டு நான் வெளியே போகிறது நானே பார்க்குறேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லையா? இதை மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கணும். இந்த ஆன்மாவாகப்பட்டது இந்த மனித உடல்ல இருந்து வெளியேறணும். மனித உடல்லே இருந்தது வழிபடுறது அது முதுமை கிடையாது, முழுமையும் கிடையாது. மனித உடலை விட்டு வெளியேறணும். மனித உடலை விட்டு வெளியேறினா தீவிரமான பாடம் பண்ணணும், அந்த நினைவோடவே இருக்கணும். அப்படி இருக்கிறவனுக்கு எல்லாருக்கும் அது கிடைக்கும். ஆனா ஏதோ 1 மாசம் உபதேசம் வாங்கினா பண்றது, அப்புறம் விட்டுறது, அந்த மாதிரிலாம் பண்றது ஒண்ணுமே கிடைக்காது. சாதாரண மனுஷன் தான். ஐயா, பழிக்கு பழி வஞ்சத்துக்கு வஞ்சம் அப்படின்னு வாழ்றவங்களுடைய வாழ்க்கை கடைசியில எப்படி முடியும்? யாரை பழி தீக்கணும்னு எதை செய்தானோ இவன் வாழ்க்கை அதிலேயே முடியும். அதுக்கு தான் சொன்னான், கத்தி அத்தவன் கத்திலேயே மரணம் பண்ணான். இப்போ எதிர் வீட்டுக்காரன் எனக்கு ஒரு தீமையை செய்யிட்டான். சரி, எனக்கு அந்த தீமைக்கு பதில் சொல்லணும். அப்போ அவனை போய் சண்டை வலிக்கும். ஏதோ வாய் வார்த்தையோட திட்டிட்டியா வந்துட்டியா, சரி போச்சு, அதோட போயிடணும். ஆனால் என்னுடைய மனம் என்ன நினைக்குது, என்னை திட்டானே, அவன் எப்படி திட்டலாம், நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு கத்தி எடுத்து போய் அவனை வெட்டினேன். அவன் செத்துட்டான். இப்போ செத்த உடனே உனக்கு என்ன கவர்மெண்ட்ல கூப்பிட்டு கிரீட்டமாக சாட்ட போறாங்க? அவன் குடும்பம் அழிஞ்சு போச்சு. அவன் செத்து அழிச்சிட்டான். நீ இருந்து அழிக்க போற ஜெயிலில் போய். அப்போ உன் குடும்பம் தானே அழியுது. இதையே யோசிக்க மாட்டேன்றான். இதை யோசித்தானே இந்த பிரச்சனைக்கே இடம் கிடையாது. சரி, அந்த புத்தி இல்லாத நாய் அதை பஞ்சு, நம்ம புத்திசாலித்தன்மை அவங்ககிட்ட ஒதுங்கி போகலாம் அப்படின்னு போகணும். பிராமணனுக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. ஒரு பிராமணன் இந்த ரோட்ல போட்டோம், அவனை கூப்பிட்டு 4 அரை கொடு, ஏன்டா அந்த ரோட்ல போனேன்ட்டு. அவன் உங்ககிட்ட என்ன பேசுறேன்னு பாரு, ஒண்ணுமே பேச மாட்டான். போவான், ஒரு பேனா எடுப்பான், பேப்பர் எடுப்பான். இது மாதிரி சிவகுமாருங்க என்னை கூப்பிட்டு 4 அரை அரைஞ்சாங்கன்னு எங்கே சொல்லணுமோ அங்கே போய் சொல்லிட்டு வருவோம். நம்மால் போனான்னா 4 அரை கொடு, போய் 400 பேரை இட்டுன்னு வந்து சிவகுமாரே இல்லாதாக்கிடுவாங்க.
காரணம் என்னன்னா இவனுடைய எண்ணங்கள் இது பழிக்கு பழி, அடுத்தவனை விட நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறதால. அவன் என்ன நினைக்கிறான், இவன் முண்டம், இவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது, படிச்சவங்ககிட்ட போய் பேசலாம், பேப்பர்ல தேதிடுறான். இது இருக்கக்கூடாதுப்பா. இந்த பழிக்கு பழி நீ பிறக்கும் போதே உன் தாயே பல துன்பத்தை கொடுத்துட்டா உனக்கு. நீ பிறக்கும் போதே உன் தாய்க்கு பல துன்பங்களை கொடுத்துதான் இந்த பூமிக்கே வந்த நீ. அப்ப பழிக்கு பழி பிறந்தவொன்னு உங்க கயத்தை தான் பிடிக்கணும் முதல்ல உங்க அம்மா. இவ்வளவு தொல்லை கொடுத்து இந்த பூமியில வந்துக்கிறடா, நான் 10 மாசமா வேதனையை அனுபவிச்சேன். பழிக்கு பழி தானே செய்வாளா தாயே? அதனால்தான் உலகத்திலேயே உயர்ந்தது தாய்மை, பெண்கள் அப்படின்னு சொல்றேன். இப்படி இருக்குது சாமி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டப்பா. ஓகே, எல்லாரும் எல்லாம் ஏசுறீங்கனால பயந்து பயந்துலாம் உட்காந்துருக்குறாங்க. இல்லை, நீங்கள் எல்லாரும் கேட்குறப்ப நீங்கள் சொல்கிறீங்களா, முக்கியம் நல்ல விஷயம் சொல்கிறப்ப அதனாலே ரொம்ப பேர் பயந்துட்டு கேட்காம இருக்காங்க. அவர் போனால் அவர் டைரெக்டாக எது ஏசுகிறாரோ அப்படின்ட்டு. ஆனால் நான் வந்து உங்களை யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன். நிறைய விஷயம் நான் உங்களை பார்த்துருக்கேன். காலையில் ஏந்துச்சுன்னா தட்டினாலே உங்களோடது தான் வரும் சார். நிறைய நான் கேட்டிருக்கேன். அப்படின்றப்ப எனக்கு ஏன் உங்களுக்கு கூட பிடிச்சிருக்குன்னா, உண்மையாக பேசுகிறீங்க. இதான் உண்மை நிறைய சொல்கிறீங்க பார்த்தீங்களா. அது ரொம்ப பேருக்கு நம்ம சொன்னமாக ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் எனக்கு உங்கள்கிட்ட பிடிச்சது அது ஒன்று தான். நான் உண்மையை ரொம்ப ஆசைப்பட்டேன் சார். நான் வந்து உங்களை ஊரில் பார்க்கணுன்னு சார் நினச்சிருந்தேன் ஐயா. அது திடீர்னு வந்து எங்கள் அக்கா வந்து என்கிட்ட சொன்னாங்க, அந்த ஐயா வந்திருக்கிறாருன்னொன்னே சரி எப்போ வரேன்னு உடனே சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக நான் இப்போ அவரை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் மலேசியா வந்ததுக்கு நாங்கள்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் ஐயா. இன்றைக்கி பாருங்கள், உங்களை இவ்வளோ பேர் இவ்வளோ மக்கள் வந்திருக்காங்க. இன்னும் பல பேருக்கு தெரியல. முடிஞ்சால் அடிக்கடி வாங்க ஐயா. கண்டிப்பாக. நான் வந்து இங்கே இருக்கிறவங்கன்னா எனக்கு யாராவது பகையா? ஆமாம், பகை கிடையாது இல்லையா? எல்லாரும் அன்பாக வந்திருக்கிறேன். கண்டிப்பாக நல்லதை தெரிஞ்சுக்க வந்துக்கிறாங்க. அப்போது நான் ஏன் அவங்க மேலே கோவப்பட போகிறேன்? கண்டிப்பாக கோவப்பட மாட்டேன். ஆனால் இந்த முட்டாள்தனமான செயல்களை செய்யாதீங்க அப்படின்றதுக்காக நைஸாக சில குழந்தைங்க தப்பு பண்ணும், வாயில் சொன்ன கேட்காது, ஒரு அடி அடிச்சா திருந்திடும். அது மாதிரி நான் ஒரு அடி அடிச்சு சொல்கிற மாதிரி கொஞ்சம் கடுமையாக சொல்லுவேன், மாற்றிப்பாங்க. அதுக்காக தவிர யார் மேலே நான் கோவப்படுறதே கிடையாது. நான் எதுக்கு கோவப்படுறேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறேன். நான் போய் மற்றவங்க மேலே கோவப்பட்டு என்ன பண்ண போகிறேன்? எல்லாரும் நல்லா இருக்கணும். மூட நம்பிக்கையிலேருந்து வெளியே வாங்க. கற்பனை கடவுளை கும்பிடாதீங்க. நிஜத்தில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ளே தான் கடவுள் இருக்குது, அதை தேடுங்க. சும்மா நான் இல்லாததெல்லாம் கடவுள்னு நினச்சிக்கின்னு கற்பனையில் தெரிஞ்சு காலத்தை வீணாக்காதீங்கன்னு தான் சொல்லிடுங்க. ஓகே, நான் கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து நம்ம ஒரு கல்யாணத்துக்கு வந்து குழந்தை கல்யாணம் பண்ணுறதுன்னா ராசி பலன் பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், ஓலைச்சுடி பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்க்கணுமா இல்லை அவங்களுக்கு நடக்கிறது நடக்குமா ஐயா? உனக்கு நடக்க வேண்டியது தான் நடக்கும். எந்த ஜாதகம் பார்த்தும் தப்பிக்கவே முடியாது. இப்போ உன் உயிர் போக போகுதுன்னா இந்த ஜாதகத்தால் நிறுத்த முடியுமா? கண்டிப்பாக முடியாது. எனக்கு என் சம்சாரத்துக்கு தங்கச்சி, அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு ஜோசிய நம்பிக்கை உண்டு. அவங்க ஜோசியம் பார்த்து வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆச்சு, சனிக்கிழமை கணவன் இறந்துட்டார். ஆனால் அவங்க ஜோசியத்தில் என்ன சொல்கிறான், 100 வருஷம் அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். செத்து போடுவாங்கன்னு சொல்லுவான்னா? சொல்ல மாட்டான். 100 வருஷம் நல்லா இருப்பான்னு ஜோசியத்தான். அவன் வெள்ளிக்கிழமை கல்யாணம், சனிக்கிழமை செத்து போயிட்டான். அந்த பொண்ணு மென்டல் மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா சின்ன வயசில் டிவி இருந்துருக்குது அவனுக்கு, அது காலப்போக்கில் தெரியல, அப்புறம் நல்லா ஆகிட்டுக்குது. இவன் சாந்தி முகூர்த்தமான உடனே ரியாக்ஷன் ஆகி மூக்கில் வாயில் ரத்தம் வந்து இறந்து போயிட்டான். இதை ஜோசியத்தில் சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சா, அந்த கம்பெனியில் அவன் வேலை செய்ய, இந்த கம்பெனியில் வேலை கொடுத்தாங்க. அங்கே ஒரு பிராமண பையனை பிடிச்சின்னு கல்யாணம் பண்ணி இப்போ 2 குழந்தை வச்சுங்குது. இப்போ இது ஜோசியம் தப்பா மனுஷன் தப்பா? மனுஷன் தப்பு. மனுஷன் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை சுமந்துக்குன்னு அது நடந்துடும். இது உனக்கு எது நடக்கணுமோ அதை யாரும் தடுக்க முடியாது. உனக்கு எது கிடைக்கணுமோ அதையும் யாரும் தடுக்க முடியாது. இந்த மனோதைரியம் இல்லைய அவனாண்ட ஜோசிய நாட்டை கொடுக்குறது, மந்திரக்கார நாட்டை கொடுக்குறது, அவன் குழப்பத்தை வச்சுன்னு ஊட நாள் ஃபுல்லாக நீ குழப்பிக்கிறது. சும்மானா உனக்கு கால் வலி வந்துடும். யாரும் சொல்லுவான், அந்த மந்திரக்காரை போய் பாரு, அவர் நல்லா பண்ணிட்டு வரணுவான். அங்கே எடுத்து போய் அவன் போன உடனே சொல்லுவான், இன்றைக்கி தட்சணை ஐயா இன்னும் 1000 ரூபாய் கொடு, நாளைக்கு உன் கால் நல்லாக்குன்னா 50,000 கொடுன்னுவான். நல்லா ஆக்குவானா? எல்லாம் வாங்கி சாப்பிட்டுனே வா, காலப்போக்கில் நல்லா ஆகிடுவான்னுவான். அப்போ நீ அனுபவிக்கிற துன்பத்தை அனுபவிச்சிடும். உனக்கு அந்த நம்பிக்கையை உருவாக்கிக்கூடாது.
கடவுள் இருக்கிறான், நான் இருக்கிறேன், கடவுள் என்னை காப்பாற்றுவானா, கடவுளை நம்புகிறேன், மற்றதெல்லாம் வீணான வேலை போய் ஒருத்தரை யாரையும் காப்பாற்ற, கணவனை மனைவி காப்பாற்ற முடியுமா, மனைவியை கணவன் காப்பாற்ற முடியுமா, பெத்த குழந்தைய தாயால் காப்பாற்ற முடியுமா? இப்படியெல்லாம் இருக்கும்போது எங்கே ஜோசியம், எங்கே ஜாதகம்? ஜோசியம் பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், அவனே சாவுறானே. அப்போ அவனுக்கே அந்த 1000 கஷ்டப்பட்டன்னு உங்கள்கிட்ட சம்பாதிக்கிறான். அதனால் இதையெல்லாம் ஒரு கற்பனை. ஜோசியங்கள் ஒரு காலத்தில் இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, அவன் மகான்கள், அவன் வாயில் சொன்னானாவே பழிச்சிடும். இப்போல்லாம் தொழிலாகி போச்சு. அது அப்போல்லாம் தொண்டாக இருந்தது. அதனால் அவன் அதுக்குன்னு படித்தான், அதுக்குன்னு வாழ்ந்தான், வாழ்நாள் ஃபுல்லாக இல்லையான்னா அவன் சொன்னால் பழிச்சது. இப்போ இருக்கிறவன் சொன்னால் பழிக்காதும்மா. அதனால் உனக்கு நடக்கிறது தான் நடக்கும். உன் விதிப்படி தான் உலக வாழ்வு. அதை யாரும் மாற்றிட முடியாது. ஓகே சார், ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ஓகே, வந்ததுக்கு என்ன ஏசுனீங்களா, சந்தோஷம். வேண்டாம் ஐயா. வணக்கம் ஐயா. என் பேர் மாரியம்மா. நான் இங்கே கேரளில் தான் இருக்கிறேன். உங்ககிட்ட ஒன்று நான் கேட்கணுன்னு ஒரு எண்ணம் வந்ததுனால தான் நான் வந்தேன் மேலே. அதாவது இந்த இறந்துட்டாக்கா அந்த அதாவது வந்து இந்த சாப்பாடு இதெல்லாம் சில பேருக்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்னுதுல. அது வந்து சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. அதுக்கு என்ன காரணம், அதை கொஞ்சம் எங்களுக்கு தெளிவுபடுத்துறீங்களா? ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரிமா. உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிட. ஒத்துக்காதெல்லாம் இப்போ சாராயம் குடிச்சா ஒருத்தனுக்கு ஒத்துக்காது, ஒருத்தனுக்கு சாராயம் குடிச்சா நல்லா இருப்பான். அவன் ஆராயம் குடிச்சா நல்லா இருக்கிறவன் குடிச்சிட்டு போட்டான், ஒத்துக்காதவன் ஏன் போய் குடிக்கணும்? உன் உடம்புக்கு எது ஒத்துக்குதோ அதை சாப்பிடு. ஒத்துக்காத மாதிரிலாம் நீ ஆசைப்பட்டீங்கன்னா உடம்புக்கு வீணாதான் போகும். அதாவது இது சாவு வீட்டுக்கு போகிறோங்கள, சாவு வீட்டுக்கெல்லாம் போறோம். சாவு வீட்டுக்கு போய் எந்த வீட்டுக்கானா போ, நீ சாப்பிடாத வாயன் சாவை பார்த்துட்டு வர போனியா, சாப்பிட போனியா? அங்க இல்ல, அங்க இப்ப வந்து கர்மாதி செய்யறாங்க, அவங்க எதனா செய்து போட்டோமா, நீ பாட்டுக்கு எனக்கு ஆவாதுன்னு வந்துடு, ஆனவன் சாப்பிட்டு போட்டோம். அதான் சரி வரல, அதான் கேக்குறேன். நீ சாப்பிடாத, உன் உடம்புக்கு ஒத்துக்க எது வானானதோ, உன் உடம்பு எதை ஏத்துக்கலையோ அதை வானான்னு சொல்லு. உங்க அப்பா வேற, அவங்க அப்பா வேற, உங்க அம்மா வேற, அவங்க அம்மா வேற. அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு சேர்ந்த விந்து எதை சாப்பிட்டாலும், கல் சாப்பிட்டாலும் ஜீரணமாயிடும். உங்கள் அப்பா அம்மா சாப்பிட்ட விருந்து எது சாப்பிட்டாலும் ஜீரணமாகும். தண்ணி குடிச்சா கூட பேதியாகும். அதனால் உனக்கு எது ஒத்துக்குமோ அதை செய். அது ஏன்ற கேள்வியில் ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு மாதிரி இல்லையா? ஒருத்தர் 100 வயசு வரைக்கும் நல்லா கண்ணெல்லாம் தெரிஞ்சு நல்லா நடக்கிறாங்க. ஒருத்தருக்கு 30 வயசுல கண் தெரியாது தடுமாறிங்கிறான். அது ஏன்னு கேட்க முடியுமா? இயற்கையினுடைய மாற்றம், அவங்கவுங்க தாய் தாப்பனுடைய விந்திலிருந்து வந்தது, இவனுடைய பழக்கங்கள், இது 3 சேர்ந்து தான் ஒருத்தனை வாழ வைக்குது. அதனால் உன் உடம்புக்கு எது ஏற்றுக்குதோ அதை சாப்பிடு. ஏற்றுக்காதுல நீ ஏன் போய் சாப்பிட்ற? அவன் இருந்து வீட்டில் 1000 வைப்பான், நீ ஏன் சாப்பிட்ற? உனக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிட்டு, உன் உடம்புக்கு எது ஒத்துக்குமோ சாப்பிட்டு வந்தோடனே வாந்தி. நீ ஏமா சாப்பிட்டா அப்படிதான் வரும். அது சாப்பிடாத, எனக்கு ஆகாதுப்பா, வானப்பா, நான் வரேன்பா, சாவை பார்த்துட்டேன், காரியம் பார்த்துட்டேன், போறேன்னு போயிடும். அதான் உனக்கு நல்லது. அதான் கேட்கலாம். சரி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் ஐயா.